Hello everyone, is the screen visible? Audio video clear akka? Shall we start? Audio video okay va? Clear dane? Hi. Okay, yes. ஸோ இப்போ நம்ம பேசிக் மேத்தமெட்டிக்ஸில் கிளாஸ் 3 வந்திருக்கோம். இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பேசிக்ஸ் ஃபுல்லாக பார்த்தோம் அண்ட் லாஸ்ட் கிளாஸில் கிராஃப்ஸ் வரைக்கும் பார்த்துருந்தோம். ஆஸ் மென்ஷன் இன்னைக்கு கிளாஸில் வந்து நான் டிஃப்ரென்சியேஷன் இன்டெகிரேஷன் பற்றி மட்டும் நமக்கு ஃபிசிக்ஸ்க்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். ஓகேயா? அண்ட் நெக்ஸ்ட்டு கிளாஸ் இருக்கும், இட் வில் பி ஆன் ஃப்ரைடே. அன்னைக்கு வந்து நம்ம வெக்டார்ஸ் பார்க்கலாம். ஓகே, சரி. ஸோ இப்போ இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்சியேஷன். சரி, அப்போ டிஃப்ரென்சியேஷன் அப்படின்னு எடுத்தாச்சுன்னா டிஃப்ரென்சியேஷன் எப்போ பண்ணுவோம், எங்கே டிஃப்ரென்சியேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? சரி, இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு 2 வீலர் வச்சுருக்கீங்க, ஓகேயா? இல்லை ஒரு சைக்கிள் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கலாம், ஓகேயா? யூ ஆர் டிரைவிங் தட் சைக்கிள். சைக்கிளில் நீங்கள் டிரைவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு பொசிஷனில் இருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் வீட்டில் இருந்து ஒரு ஷாப் இல்லை ஒரு மார்க்கெட்டுக்கு நீங்கள் போகிறீங்க, ஓகேங்களா? இல்லை ஒரு ஸ்கூலுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கலாம். சைக்கிள் டிரைவ் பண்ணிகிட்டே நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருந்து ஸ்கூலுக்கு போகிறீங்க. ஸோ இப்போ ஸ்கூலுக்கு போகும்போது நீங்கள் சைக்கிளை எப்படி ஓட்டுட்டு போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் தூரம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறீங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் தூரத்துக்கு, சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு உங்கள் வீட்டில் இருந்து உங்கள் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து உங்கள் ஸ்கூலுக்கு வந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். டெய்லி 5 கிலோமீட்டர் சைக்கிளில் போகணுன்னா கஷ்டம் இல்லையா? அப்போ என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு வீட்டிலேருந்து கிளம்பும் போது ரொம்ப எந்தசியாஸ்டிக்கோட கிளம்புவோம். ஒரு 2 கிலோமீட்டரில் ஒரு 3 கிலோமீட்டர் நல்லா ஜாலியாக ஃபாஸ்ட்டாக மிதிச்சிட்டு போவோம். அதுக்கப்புறம் நமக்கு டயர்டாயிரும், நமக்கு ரொம்ப அப்படியே இதுக்கு மேலே என்னடா இது அப்படின்ற மாதிரி ஆகிடும். இன்னும் போகணுமா, 2 கிலோமீட்டர்னு ரொம்ப தூரம் ஓட்டிட்டோமே இன்னுமா அப்படின்னு இருக்குமா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடி டயர்டாயிரும், நம்ம கால் வலி வந்துடும், கொஞ்சம் ஸ்லோவாக பெடல் பண்ண ஆரம்பிப்போம். அப்போது வெலாசிட்டி இங்கே என்ன ஆகுது, மாறிக்கிட்டே இருக்குது. ரைட், வெலாசிட்டி மாறிக்கிட்டே இருக்குது. அப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது சே ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு பர்டிகுலர் இடத்துல இங்கே வச்சுக்கலாம், ஓகேயா? இந்த இடத்துல உங்களோட ஃப்ரெண்டோட வீடு இருக்குது. ஸோ அங்கே நீங்கள் அதை க்ராஸ் பண்ணி நீங்கள் போகும்போது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் போகும்போது உங்களோட ஸ்பீடு என்ன அப்படின்னு கேட்குறேன், ஓகேயா? வாட்ஸ் யுவர் வெலாசிட்டி அட் திஸ் பர்டிகுலர் பாயிண்ட் அப்படின்னு நான் கேட்குறேன். அப்போது எனக்கு வந்துட்டு இந்த பர்டிகுலர் பாயிண்டில் என்னோட ஸ்பீடு என்னங்கிறது எனக்கு தெரியாது. அப்போ நான் அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா மை வெலாசிட்டி வில் பி இஸ் ஈக்குவல் டு என்னது, ஜென்ரலாக வெலாசிட்டினா என்னன்னு சொல்வீங்க, டோட்டல் displacement traveled divided by total time taken. கரெக்டா? இதுதான் வெலாசிட்டியோட ஃபார்முலா ஆஸ் பர் ஃபிசிக்ஸ். இப்போ எனக்கு வந்துட்டு இங்கே பார்த்தா ஜென்ரலாக டோட்டலாக உனக்கு என்ன வருதுன்னு கேட்டால் இது வந்து என்னவா இருக்கும்னா ஆவரேஜ் வெலாசிட்டி. ஏன்னா நம்ம ஒரே வெலாசிட்டியில் சைக்கிள் பெடல் பண்ணிட்டு போக மாட்டோம். அப்போ இந்த இடத்துல இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி எனக்கு கிடைக்கிறது என்னது தான், வெறும் ஆவரேஜ் வெலாசிட்டி தான். அப்போது எனக்கு ஆவரேஜ் வெலாசிட்டிலாம் வேண்டாம், எக்ஸாக்டாக நீங்கள் இந்த பையனோட வீடு இல்லை இந்த உங்கள் ஃப்ரெண்டு நின்றுட்டுருக்கா, அந்த ஃப்ரெண்டை க்ராஸ் பண்ணி நீங்கள் போகும்போது அந்த பாயிண்ட்ல உங்களோட வெலாசிட்டி என்னவா இருந்துச்சு, எக்ஸாக்ட்லி அட் தட் பாயிண்ட் உங்களோட வெலாசிட்டி என்னவா இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்கன்னு வைங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல கண்டுபிடிக்கிறதுக்கு we will take ds by dt. டோட்டல்லாம் எடுக்க மாட்டோம், நம்ம என்ன பண்ணுவோம்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடுவோம். ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் அட் எனி பர்டிகுலர் பாயிண்ட்ல உங்களோட ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சம் வேல்யூ, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டியாக இருக்கலாம், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆக்சலரேஷன், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட், என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்ல அட் எனி இன்ஸ்டன்ட் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டு போயிடுவோம், ஓகேங்களா? ஸோ இங்கே தான் நமக்கு டிஃப்ரென்சியேஷன் அப்ளை ஆகுது. ஸோ இதை வந்து என்னன்னு சொல்லுவீங்கன்னா இது ஆவரேஜ் வெலாசிட்டியா, வேரஸ் இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி தேவைன்னா இங்கே நம்ம மேக்ஸோட ஹெல்ப்பை கேட்குறோம், டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், புரியுதா? ஸோ எதுக்காக டிஃப்ரென்ஷியேஷன் நமக்கு ஃபிசிக்ஸில் தேவைப்படுது அப்படின்றத பார்த்துக்கோங்க. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சம்திங் அட் எனி பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா we have to differentiate.
So this is why we are using differentiation in physics, right? சரி, okay. Differentiation எதுக்கு படிக்கிறோங்கிறது புரிஞ்சிருச்சு. இப்போ say for example இதே differentiation நம்ம கிராஃபிக்கலி யோசிப்போமே. ஜென்ரலா நம்ம வந்து நம்மளோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வெஸ் டைம் கிராஃப் எடுத்துக்கிறீங்கன்னு வைங்க. இங்க டிஸ்பிளேஸ்மெண்ட், இங்க டைம், ஓகேங்களா? ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் வெஸ் டைம் கிராஃப் எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஜென்ரலி எனக்கு இப்போ 2 பாயிண்ட் இருக்குது. இதை வந்து நான் என்ன சொல்லலாம், 1 2. ஸோ இந்த 2.1 and 0.2க்கு நடுவில் உள்ள வெலாசிட்டி எனக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னா, இங்கே எனக்கு 2 டைம் கிடச்சிருக்கும், 2 டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூ கிடச்சிருக்கும், கரெக்டாக? இந்த 0.1ங்கிறது S1 T1 இதை பொறுத்த பாயிண்டாக இருக்கும், 0.2ங்கிறது S2 T2 இதை பொறுத்த பாயிண்டாக இருக்கும், கரெக்டாக? ஸோ அப்போது இந்த இடத்துல என்னோட ஸ்லோப் எதை குறிக்கும்? ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு tan theta which is equal to del y by del x ன்னு போடுவோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா டிஸ்பிளேஸ்மெண்ட், அப்போ சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை சேஞ்ச் இன் டைம், கரெக்டாக? சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை சேஞ்ச் இன் டைம். ஸோ இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஆவரேஜ் ஸ்லோப் அப்படின்னு சொல்லுவோம், ஆவரேஜ் ஸ்லோப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், ஓகேங்களா? இப்போது எனக்கு இவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. இப்போது நான் என்ன சொல்கிறேன், என்னோட கிராஃப் வந்து அதே ஸ்லோப் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராஃப் தான், ஓகேயா? ஆனால் எனக்கு அந்த 2 பாயிண்ட்டும் ரொம்ப நெருக்கமான 2 பாயிண்ட் இல்லை, ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் பாயிண்ட், இந்த பாயிண்ட் மட்டும்தான், எக்ஸ்ன்னு ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கேன். இந்த எக்ஸுங்கிற பாயிண்ட்ல என்னோட வெலாசிட்டி என்ன, இந்த எக்ஸுங்கிற பாயிண்ட்ல வந்து ஆட்டோமேட்டிக்கலி என்னது சேஞ்ச் டிஸ்பிளேஸ்மெண்ட் சேஞ்ச் டைம்னா திஸ் கிவ்ஸ் யுவர் வெலாசிட்டி, ஓகேங்களா? ஆவரேஜ் ஸ்லோப், திஸ் இஸ் ஆவரேஜ் வெலாசிட்டி. எனக்கு அது வேண்டாம், இந்த பர்டிகுலர் எக்ஸ்டென்ட் Vxல உள்ள வெலாசிட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னா, இங்கேயும் நம்ம வேற வழி இல்லை, என்னதான் பண்ணுவோம்னா இதை தான் நம்ம ஜூம் பண்ணுவோம். ஜூம் பண்ணி லெட்ஸ் அஸ்யூம் அ வெரி நியரஸ்ட் பாயிண்ட், பக்கத்தில் ஒரு பாயிண்ட் இருக்கதா எடுத்துக்கிட்டு இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்குமான சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன, சேஞ்ச் இன் டைம் என்ன, அதை தான் நம்ம என்ன பண்ணுறோம், டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கண்டுபிடிக்கிறோம், கிளியர்? இதைத்தான் நம்ம என்ன பண்ணுறோம், டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கண்டுபிடிக்கிறோம், கிளியர்? அப்போ டிஃப்ரென்சியேஷன் என்ன பண்ணுது, ரேட் ஆஃப் சேஞ்ச் அல்லது அதை நம்ம எப்படி சொல்லலாம், ஸ்லோப் ஆஃப் அ பாயிண்ட். கிராஃபிக்கலி சொல்லணும்னா ஸ்லோப் ஆஃப் அ பாயிண்ட். டிஃப்ரென்சியேஷனை நான் வந்து 2 விதமான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து என்னது, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சம்திங் அட் எனி பர்டிகுலர் இன்ஸ்டன்ட். அது வேணும்னா ஃபிசிக்கலி நம்ம என்ன பண்ணுறோம், டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா மேத்தமெட்டிக்கலி, அப்படி இல்லைன்னா கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனில் நான் சொல்லும் போது ஸ்லோப் அட் அ பாயிண்ட்டை நான் கண்டுபிடிக்கணும்னா ஒரு 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் உள்ள ஸ்லோப்பை கண்டுபிடிக்கணும்னா நான் என்ன பண்ணுவேன், இந்த பாயிண்ட் மைனஸ் இந்த பாயிண்ட்னு நம்ம வந்து சொல்லிடலாம், y2 minus y1 divided by x2 minus x1 அப்படி போட்டு நம்ம tan theta கண்டுபிடிச்சலாம். பட் ஒரே பாயிண்ட், அந்த ஒரு பாயிண்ட்ல ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல என்னோட ஸ்லோப் என்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னா அந்த இடத்துல ஐ ஹாவ் டு கோ ஃபார் டிஃப்ரென்சியேஷன், ஓகேங்களா? கிளியரா? ஸோ இப்போ ஜென்ரல் ஃபார்முலாஸ் டிஃப்ரென்சியேஷனில் ஜென்ரலாக நம்ம என்ன ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணுவோம், நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலாலாம் என்ன? இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பவர் இருக்குன்னு வச்சுக்கலாம், y is equal to x per n. ஸோ y is equal to x per n-னா அப்போ இதில் இருந்து dy by dx என்னவா இருக்கும், ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா nx per n minus 1, nx per n minus 1, இல்லைங்களா? y is equal to x per n இருந்துச்சுன்னா என்னோட ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா வந்து nx per n minus 1. எப்படி மேம்? சே ஃபார் எக்ஸாம்பிள் y is equal to x per 5, அப்போ என்ன ஆகும், என்னோட dy by dx is equal to என்னங்கிறது இந்த பவர் 5 வந்துருச்சு, எக்ஸ் பவர் இது மேலே பவர் என்ன இருக்குது, 5 இருக்குது, அப்போ 5 minus 1, 5 minus 1 is 4, 5x per 4 தான் என்னுடைய வேல்யூவாக இருக்கும். அல்லது y is equal to root x. root xனா என்ன அர்த்தம், x power 1/2. ரூட் எடுத்தோம்னா அதுக்கு என்ன மீனிங், x power 1/2. அப்போ x power 1/2னா அகெயின் எனக்கு dy by dx எடுக்கும்போது என்ன ஆகும், பவர் வந்து 1/2, அந்த பவர் அப்படியே கீழே வரும். அப்போ 1/2 into x power 1/2 minus 1. 1/2 minus 1 என்னது, ஹாஃப்லேருந்து 1 மைனஸ் பண்ணால் மைனஸ் ஹாஃப், இல்லைங்களா? ஸோ அப்போ என்ன ஆகும், 1/2 into x power minus 1/2 வரும். x power minus 1/2னா என்னது, 1/2 x power minus 1/2 is 1/root x, 1/root x, கரெக்டா? அப்போ y is equal to root x differentiate பண்ணா I am getting 1/2 root x, 1/2 root x. y is equal to root x differentiate பண்ணா எனக்கு என்ன வேல்யூ கிடைக்குது,
1/2 root x கிடைக்குது. ஓகேங்களா? வேற சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? y is equal to 8x power 6. 8x power 6. அப்போ இங்கே 2 நம்பர் இருக்கு. பவர்ல ஒரு நம்பர் இருக்கு, பக்கத்துல ஒரு நம்பர் இருக்கு. அப்போ என்ன பண்ணணும்? இந்த பக்கத்துல உள்ள நம்பரை அப்படியே வச்சிருங்க. கான்ஸ்டன்ட் மாறாது. இதை அப்படியே வச்சுட்டு பவர்ல உள்ள நம்பருக்கு மட்டும் ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. x power n ஃபார்முலாவை அப்ளை பண்ணிடுங்க. அப்போ இந்த 6 என்ன ஆயிடும்? 6x power 6 minus 1 is 5. அப்போ இப்போ என்ன பண்ணலாம்? இந்த 8ஐயும் இந்த 6ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம். which makes 6 8 are 48. 48 into x power 5. ஸோ அப்போ இன்கேஸ் பக்கத்தில் வேற நம்பர் இருக்குது அப்படின்னா யூஸ் திஸ். ஓகேங்களா? என்ன பண்ணணும்? அந்த கான்ஸ்டன்ட் அப்படியே தான் இருக்க போகுது. அந்த எக்ஸ்ட்ரமுக்கு மட்டும் பவர் வச்சு அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணிட்டா முடிஞ்சிச்சு. கிளியரா? லாஸ்ட் அண்ட் ஃபைனல். y is equal to 1/x இருக்குன்னு வச்சுக்கலாம். y is equal to 1/x. இப்போ 1/x என்ன அர்த்தம்? x power minus 1. 1/x என்ன அர்த்தம்? x power minus 1 இல்லைங்களா? 1/x is nothing but x power minus 1. அப்போ எனக்கு இதுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ண சொல்கிறேன். இதுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? இந்த -1 ஃப்ரெண்டில் வந்துடும். -1 x power minus 1. அப்போ இது என்ன ஆகிடும்? -1 x power minus 2 ஆகிடும். -2 x power minus 2 என்னது? 1/x². அப்போ இது என்ன ஆயிடுச்சு? -1/x². அப்போ y is equal to சரி, இதெல்லாம் புரிஞ்சுது. இப்போ நான் ஒரு கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். y is equal to 5. அப்போ இங்கே dy/dx என்னவா இருக்கும்? வாட் இஸ் த டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் எனி கான்ஸ்டன்ட்? எந்த ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருந்தாலும் சரி, கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணீங்கன்னா the answer is 0. இதை நீங்கள் பக்காவாக தெரிஞ்சுக்கணும். ஃபார் கான்ஸ்டன்ட் differentiation of any constant is equal to என்னது? differentiation of any constant is equal to 0. differentiation of any constant is equal to 0. ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ். நம்ம அன்னைக்கு நிறைய சைன் தீட்டா காஸ் தீட்டாலாம் படித்தோம் இல்லையா? அப்போ ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸுடைய டிஃப்ரென்சியேஷன் டேர்ம்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இங்கே நான் ஒய்னு எழுதுறேன், இங்கே நான் dy/dx வேல்யூ எழுதுறேன். ஓகே, சே ஃபார் எக்ஸாம்பிள் y is equal to sin x. y is equal to sin xன்னு வச்சுக்கலாம். அப்போ dy/dx வேல்யூ என்னவா இருக்கும்னா sin x டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா cos x. ஓகேங்களா? y is equal to cos xன்னு வச்சுக்கலாம். அப்போ அதோட dy/dx என்னன்னா cos x டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா minus sin x. y is equal to tan xன்னு வச்சுக்கலாம். பேசிக் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்னா இது மூணு தானே. tan x டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா secant square x. then y is equal to cot x. 1/tan தான் என்னது? cotன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அப்போ cot x டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா minus cosecant square x. y is equal to cos x 1/cos x போட்டீங்கன்னா என்னது? secant x. y is equal to secant x. secant x டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா secant x tan x. y is equal to cos x 1/sin x போட்டிங்கன்னா வரும் cosecant x. அப்போ y is equal to cosecant x போட்டிங்கன்னா இங்கே minus cosecant x cot x. secant வரும்போது கூட tan வரும், cosecant வரும்போது அது கூட cot வரும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது. ஓகேங்களா? cosecant x டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா cosecant x cot x எதுலெல்லாம் மைனஸ் வருது நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நான் எழுதுனேன் இதே ஆர்டரில் நீங்கள் படித்து வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸி. ப்ளஸ் மைனஸ். ஓகே, ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கிளியர்? நெக்ஸ்ட் y is equal to e power x. எக்ஸ்பொனென்ஷியல் டேர்ம் வந்துச்சுன்னா அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா dy/dx என்னதான் வரும்னா e power x தான் வரும். dy/dx என்னதான் வரும்? e power x தான் வரும். ஓகேங்களா? y is equal to e power x டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் e power x தான். இதுவே வந்துட்டு log டேர்ம் எடுக்கிறீங்க, log e power x அப்படி இல்லைன்னா ln x. log e power x தானே நம்ம ln xன்னு சொல்லுவோம்.
ஸோ log e power x or ln xக்கு எடுத்தீங்கன்னா இதை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 1/x 1/x கரெக்டாக parallel term பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. These are the very important trigonometrical functions which we use. ஓகேங்களா? ஸோ இந்த trigonometrical functions மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும், உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டி இருக்கும் ப்ராப்ளம்ஸில், ஃபிசிக்ஸில். ஓகேங்களா? கிளியர்? ஸோ இதெல்லாம் வந்து என்னது, டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஃபங்க்ஷன்ஸ். நான் சிங்கிள் ஷீட்டில் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஜூம் அவுட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகே, கிளியர் 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 கிளியர். சரி, இப்போ எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாமா? எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் y is equal to (45) log e power x. இதுக்கு dy by dx கண்டுபிடின்னு சொல்றாங்க. அப்போ இதுக்கு dy by dx என்னவா இருக்கும்? 45 log e power x. சொல்லுங்க பார்க்கலாம். y is equal to 45 log e power x. அப்போ இதுக்கு dy by dx கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா என்ன வேல்யூ வரும்? நான் என்ன சொல்லியிருக்கேன், கான்ஸ்டன்ட் இருக்கா, கான்ஸ்டன்ட்டை அப்படியே போட்டுருங்க. பக்கத்தில் லாக் டேர்ம் இருக்கு, லாக் e power xனா 1/x. அப்போ 45/x 1/x தானே, அந்த 1/xக்கு பதிலாக என்ன ஆயிரும், 45/x. சிம்பிளா சிம்பிளா. ஸோ இது ஃபர்ஸ்ட். செகண்ட், y is equal to pi cosecant x. y is equal to 5 cosecant x ன்னு வச்சுக்கலாம். அப்போ இங்கே என்னதான் பண்ணணும், கான்ஸ்டன்ட் 5. ஸோ dy by dx கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த கான்ஸ்டன்ட் அப்படியே போட்டுருங்க. கொசிகன் எக்ஸுக்கு பாருங்க, மைனஸ் கொசிகன் எக்ஸ் காஸ் எக்ஸ். அப்போ மைனஸ் கொசிகன் எக்ஸ் காட் எக்ஸ். அப்போ என்ன, -5 கொசிகன் எக்ஸ் காட் எக்ஸ். அவ்வளோதான் ஆன்சர். என்ன, -5 கொசிகன் எக்ஸ் காட் எக்ஸ். கிளியரா கிளியரா கிளியரா? ஈஸி தானே, ஈஸி தானே. ஸோ நமக்கு இந்த ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கொஸ்டினில் உங்களுக்கு எப்படி கேட்டாலும் சரி, அந்த டேர்முக்கு முன்னாடி ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட்டை நீங்கள் அப்படியே தூக்கி போட்டுடலாம். ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஃபங்க்ஷனை எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணணுங்கிறது ஆஸ் பர் த டேபிள் நீங்கள் பண்ணி போட்டுறோம். அவ்வளோதான், சிம்பிள். ஓகேயா? இது போக இன்னும் ஒரு சில ரூல் மட்டும் நான் சொல்லிடுறேன். சப்ட்ராக்ஷன், அடிஷன் நான் சப்ட்ராக்ஷன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். ஓகேயா? அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இந்த நாலுக்கும் என்ன மாதிரியான ரூல் வரும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஓகேயா? இப்போ அடிஷன். ஸோ y is equal to a plus bன்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். a plus b. அப்போ dy by dx கேட்டாங்கன்னா வெரி சிம்பிள், ஒன்றுமே கிடையாது. dA by dx plus dv by dx. சிம்பிள். இதை எக்ஸை போது டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்காங்களா, அப்போ அங்கே இருக்கிற டேர்ம்ஸையும் எக்ஸை போது டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. ஹாய் ஹாய் ஹாசன் அஹ்மத், யா ஹாய். ஸோ அங்கே இருக்கிறதையும் எக்ஸை போது டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. சிம்பிள். இப்போ y is equal to a minus x ன்னு வச்சுக்கலாம். a minus b. இப்போ dy by dx கேட்டாங்கன்னு வைங்க, அதே தான் dA by dx minus db by dx. இப்போ அடிஷன் சப்ட்ராக்ஷனில் பெரிய வேரியேஷன் இல்லை. அடுத்தது யாரை பார்க்க போகிறோம்னா மல்டிப்ளிகேஷன் டிவிஷனை பார்த்துடலாம். multiplication division. Say for example y is equal to a dot b. ஓகேங்களா, a dot b. அப்போ இப்போ dy by dx கேட்டாங்கன்னு வைங்க, என்ன பண்ணோம்னா
b into first b இந்த பக்கம் போட்டு b into dA by dx plus a into dB by dx. or else நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னா uv dash plus vu dash sorry uv dash u into v ன்னு போட்டாங்கன்னா vu dash plus uv dash ன்னு எழுதிப்பீங்க. வேணா வேற கலர் வச்சு அதையும் எழுதி காட்டுறேன். y is equal to uv அப்படி இருந்துச்சுன்னா dy by dx is equal to vu dash plus uv dash அப்படின்னு எழுதிருப்பீங்க. ஸோ தட் இஸ் சேம். ஓகேங்களா? அதாவது செகண்ட் டேர்மை ஃப்ரெண்டில் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் டேர்ம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க, ப்ளஸ் ஃபர்ஸ்ட் டேர்மை ஃப்ரெண்டில் போட்டு செகண்ட் டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. 2 plus புரியல நீங்கள் என்ன கேட்குறீங்க? 2 plus 58 60 என்னமா கேட்குறீங்க? 1 second. ஓகே, எனக்கு புரியல நீங்கள் என்ன கேட்குறீங்கன்ட்டு, என்ன கேட்க வரீங்கன்ட்டு. ஓகே சரி, இப்போ டிவிஷன் y is equal to a by b ன்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். y is equal to a by b. அப்போ அதிலிருந்து dy by dx கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. dy by dx equal to என்ன பண்ணலாம்? அதே மாதிரி b into dA by dx minus a into dB by dx divided by b square இதுவே நாங்கள் u by vனா நீங்கள் ஸ்கூலில் எப்படி படிச்சிருப்பீங்க அதையும் நான் இங்கே சைடில் எழுதிடுறேன். ஸோ தட் உங்களுக்கு கம்பேர் பண்ணி படிக்க ஈஸியாக இருக்கும். y is equal to u by v அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம இதை என்ன dy by dx எப்படி எழுதுவீங்க? இங்கே எழுதுறேன். dy by dx is equal to vu dash minus uv dash divided by v square. ஸோ அந்த ஃபார்முலா தான் நான் இந்த மாதிரி எழுதி போட்டிருக்கேன். ஓகேயா? போதா சேம். ஸோ ஏதாவது ஒரு ஃபார்மேட்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு யூவி வச்சு படிக்கிறது தான் ஈஸியாக இருந்தது, நான் அப்படி தான் படிச்சிருக்கேன்னா ஃபைன், அந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை எனக்கு ஏபி வச்சு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரிஞ்சிருக்கு, நான் எல்லாத்தையுமே ஏபி வச்சே படிச்சிருக்கேன்னா ஃபைன், இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ விச் எவர் ஒர்க்ஸ் அந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா வெல் அண்ட் குட். ஓகே, சரி, லெட்ஸ் டூ ஒன் எக்ஸாம்பிள். Example 1 டிவிஷனே பண்ணலாம். இப்போ லாஸ்ட்டாக டிவிஷன் தானே பார்த்தோம். ஸோ அப்போ y is equal to x square by sin x. y is equal to x square by sin x ன்னு போட்டுடலாம். ஓகேங்களா? நான் உங்களுக்கு ரெண்டு விஷயம் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒன்று என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos xன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இன்னொன்று என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? u by v இருக்குதுன்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேயா? இப்போ நம்ம பண்ணலாமா? ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா? ஸோ அப்போ இது என்ன டேர்மில் இருக்குது? u by v டேர்மில் இருக்குது. அப்போ என்ன சொன்னேன்? v u dash. அப்போ ஃபர்ஸ்ட்டு கீழே இருக்கிற டினாமினேட்டர் எடுத்து மேலே எழுதுங்க. அப்போ sin x இன்டூ எக்ஸ் ஸ்கொயரை இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 2x. இது என்னது? dy by dx. ஓகேயா? மைனஸ் மேலே இருக்கிற டேர்மை அப்படியே போடுங்க, எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ கீழே இருக்கிற டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x டிவைடட் பை மேலே இருக்கிற டினாமினேட்டர் u by v தானே, இப்போ டினாமினேட்டர் ஸ்கொயர் sin ஸ்கொயர் x. ஓகேங்களா? ஸோ அப்போ இதை நான் மறுபடியும் எடுத்து எழுதுறேன், ப்ராப்பர் ஃபார்மேட்டில் எழுதுகிறேன். 2x sin x minus x square cos x divided by sin square x. இதுதான் இந்த டேர்முடைய ஆன்சர். ஓகேங்களா? ஸோ x is equal to u by v. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். y is equal to x square cos x. x square cos x னு வச்சுக்கோங்க. அப்போ இது என்ன டேர்மில் இருக்குது? a into b term or u into v term. அப்போ இங்கே dy by dx கேட்டிருக்காங்கன்னு வைங்க. dy by dx கேட்டாங்கன்னா என்ன பண்ணும்? vu dash plus uv dash. அப்போ ஃபஸ்ட்டு cos x into 2x plus
x square into cos x differentiate பண்ணா minus sin x. ஓகேங்களா? அப்போ இதை எழுதும்போது என்ன ஆகும்? 2x cos x minus x square sin x. கிளியரா? minus x square sin x. எப்படி வந்துச்சுன்னு புரிஞ்சுதா? So this is how we have to apply differentiation for multiplication and addition, subtraction, division இந்த நாலுக்குமே. ஓகேங்களா? சரி. So இப்போ next. One more example. Y is equal to pi sin x minus 3 log x. இதை differentiate பண்ணுங்கன்னு சொல்றாங்க. This is another subtraction. அப்போ dy by dx is equal to என்ன வரும்? அப்படியே ஒவ்வொன்றையும் எக்ஸை போட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணி போடுற வேண்டியதான். அப்போ 5 sin x என்னது? 5 cos x. 5 sin x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 5 cos x மைனஸ்க்கு மைனஸ் அப்படியே போட்டுட்டேன். அப்புறம் 3 log x டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? 3 by x. கரெக்டா? இப்போ 5 cos x minus 3 by x. புரிஞ்சுதா? சப்ட்ராக்ஷனில் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுறோன்னு புரிஞ்சுதா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ட்ரிக்னோமெட்ரிக்கல் ஃபங்க்ஷனில் எப்படிலாம் நம்ம டிஃபரன்சியேஷன் பண்ண போகிறோம் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் okay, another question. Question number 4, I guess. If y is equal to x cube minus 2x square, ஓகேங்களா, plus 5x, then find y when rate of change of y with respect to x is 0. Rate of change of y with respect to x is 0. அப்படின்னா அவங்க என்ன சொல்ல வராங்க இந்த இடத்துல கவனிங்க. rate of change of y with respect to x is 0 அப்படின்னா என்ன அர்த்தம்? dy by dx is equal to 0 இருக்கும்போது y ஓட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்போ dy by dx equal to 0 அது அப்ளை பண்ணி y ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க. ரைட்? இதுதான் கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் y is equal to என்ன கொடுத்துருக்காங்க? y is equal to x cube minus 2x square plus 5x. அப்போ இந்த கொஷினை மட்டும் வச்சு as per the question dy by dx கண்டுபிடிங்க ஃபர்ஸ்ட். as per the question dy by dx ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா x cube என்ன வரும்? 3x square. கரெக்டாக? nx per n minus 1. ஸோ 3x ஸ்கொயர்னு வருமா? மைனஸ் 2 into x ஸ்கொயருங்கிறது என்ன வரும்? 2 into 2x. கரெக்டா? ப்ளஸ் இங்கே ஒரு 5. ஸோ இந்த வேல்யூ என்னவா வரும்? 3x ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 5 ஈக்குவல் டு என்ன சொல்கிறாங்க? 0ன்னு சொல்கிறாங்க. the rate of change is equal to 0. அப்போ this term is equal to 0 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ 3x ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0 அப்படின்னா இதுலேருந்து நீங்கள் எக்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைட் பை 2a அந்த ஃபார்முலாவை போட்டு இதில் இருந்து ஃபைண்ட் எக்ஸ். இதுதான் வந்து இந்த கொஷினுடைய சாராம்சம். ஓகேயா? புரிஞ்சுதா? ஸோ நான் அதை ஃபுல்லாலாம் சால்வ் பண்ணல, நமக்கு அது தேவையில்லை. பட் என்ன அப்படிங்கிறது எப்படி சால்வ் பண்ணணுங்கிற மெத்தடை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் டேர்ம் இஸ் double differentiation.
ஸோ பேசிக் டிஃப்ரென்சியேஷன் என்னன்னு புரிஞ்சிருச்சு. அதை நம்ம ஃபிசிக்ஸில் எப்படி அப்ளை பண்ணுவோமோ அதை படிச்சாச்சு. இப்போ டபுள் டிஃப்ரென்சியேஷன். டபுள் டிஃப்ரென்சியேஷன் என்னது? டிஃப்ரென்ஷியேட்டிங் 2 times, ட்வைஸ் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ ட்வைஸ் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, which is d square y by dx square அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதான் டபுள் டிஃப்ரென்சியேஷன். ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள், if y is equal to 3x power 4ன்னு வச்சுக்கலாம். y is equal to 3x power 4. டபுள் டிஃப்ரென்சியேஷன்னா என்னது? d square y by dx square. d square y by dx square என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேயா? அப்போ d square y by dx square என்னன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? I have to differentiate y 2 times. I have to differentiate y 2 times. First find out dy by dx. அப்போ dy by dx equal to என்னது இந்த கேஸில்? dy by dx equal to என்னது? 3x power 4. அப்போ 3 4s are 12. ஸோ 3 அப்படியே இருக்க போகுது. இல்லை நான் உங்களுக்கு இன்னும் தெளிவாகவே போடுறேன். 3 அப்படியே இருக்க போகுது. 4x cube வரும். கரெக்டாக 4x cube வரும். இஸ் ஈக்குவல் டு 12x cube. இப்போ என்ன பண்ணுறோம்? அகெயின் டிஃப்ரென்ஷியேட்டிங் ட்வைஸ். அப்போ மறுபடியும் d by dx of dy by dx. அப்போ அதனால தான் d square y by dx square. ஸோ டபுள் அகெயின் மறுபடியும் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் வித் ரெஸ்பெக்ட் டு x. அப்போ இங்கே 12 அப்படியே இருக்குது. இங்கே வந்து 3x ஸ்கொயர்னு மாறிடும். which is 3 12s are 36 x square. 36 x square தான் இந்த கொஸ்டினுடைய ஆன்சர். அப்போ இந்த ஆன்சர் நான் எப்படி அரைவ் பண்ணேன்? I am differentiating the question 2 times. 2 times நான் differentiate பண்ணாதான் எனக்கு d square y by dx square என்னன்னு சொல்லிட்டு கிடைக்குது. ஓகேங்களா? this is called double differentiation. and again நம்ம sometimes என்ன பண்ணுவோம்னா ஃபிசிக்ஸில் தேர்ட் டைமும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். அது எப்போனா நம்ம வந்துட்டு வெலாசிட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, ஸ்லோப்புன்னு வரிசையாக கண்டுபிடிச்சு போவோம். அதுலலாம் வந்துட்டுனா 3 times டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். அப்படின்னா வந்து என்ன ஆகும்னா அகெயின் இதை மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு கிடைக்கக்கூடிய டைம் என்னவா இருக்கும்? d cube y by dx cube அப்படின்னு கிடைக்கும். d cube y by dx cube அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஓகேவா? ஸோ டபுள் டிஃப்ரென்சியேஷன் இஸ் நத்திங் பட் differentiating a function twice. Differentiating 2 times. Right? Okay. So next. Chain rule on it. Chain rule. Or it is also called outside inside rule. Chain rule or outside inside rule. ஓகேங்களா? ஸோ இப்போ function of a function இருக்குது. ஓகேங்களா? say for example y is equal to sin e power x அப்படின்னு இருக்குன்னு வைங்க. அப்போ sin xங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். அந்த xங்கிற டேர்மில் யார் இருக்காங்க? e power x இருக்காங்க. அப்போ இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா ஃபங்க்ஷன் ஆஃப் அ ஃபங்க்ஷன். அப்போ ஃபங்க்ஷன் ஆஃப் அ ஃபங்க்ஷன்னா இது மொத்தமாக சேர்ந்தது அவுட்டர் ஃபங்க்ஷன். இங்கே உள்ளே இருக்காங்க இல்லையா, இவன் யாருன்னா இன்னர் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஸோ அவுட்டர் ஃபங்க்ஷன், இன்னர் ஃபங்க்ஷன். அப்போ இந்த இடத்துல dy by dx கேட்டிருக்காங்கன்னு வைங்க. dy by dx கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் அவுட்டர் ஃபங்க்ஷன் outer function OF நான் போடுறேன் into multiply by differentiation of inner function. IF na inner function, OF na outer function. ஓகேயா? அப்போ இங்க outer functionங்கிறது இந்த டோட்டல் டேர்மும். ஓகேங்களா? அப்போ டோட்டல் டேர்ம்னா என்னது? வந்து e power xங்கிறத நம்ம கான்ஸ்டன்ட்னு எடுத்துக்க வேண்டியதுதான். ஓகேங்களா? கான்ஸ்டன்ட் எடுத்துக்க வேண்டியதான். அப்போ கான்ஸ்டன்ட் மாதிரி கன்சிடர் பண்ணீங்கன்னா sin x டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? cos x. அப்போ cos e power x into இன்னர் ஃபங்க்ஷன் என்னது? e power x. அப்போ டிஃபரன்சியேஷன் ஆஃப் e power x. e power x மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? அங்கே எழுதி போட்டதேன் ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஃபங்க்ஷன்லேயே அங்கே என்ன எழுதி போட்டதேன்? dy by dx of e power x is again e power x தான். ஸோ into e power x. ஓகேங்களா? ஸோ அப்போது அவுட்டர் ஃபங்க்ஷன் இன்னர் ஃபங்க்ஷன் ரூல் படி பார்த்தோம்னா இதோடைய ஆன்சர் e power x into
cos e power x. Again இது டேர்ம்ங்கறனால இத தனியா வெளிய எடுத்துட்டேன். So e power x cos e power xங்கிறது தான் இதோட ஆன்சர். ஓகேங்களா? குழப்பமா இருக்குதே மிஸ், குழப்பமா இருக்குதே அப்படினா சி இந்த சொல்றேன். செகண்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிரும். y is equal to நம்ம பிசிக்ஸ்ல படிப்போம். பிசிக்ஸ்ல என்ன படிப்போம் அப்படின்னா y is equal to a sin omega t minus kx அப்படின்னு படிப்பீங்க. ஓகேயா? ஸோ அப்போ இதில் அவுட்டர் ஃபங்க்ஷன்ங்கிறது இந்த டோட்டல் டேர்மும். ஓகேயா? இதில் அவுட்டர் ஃபங்க்ஷன் எழுது. அவுட்டர் ஃபங்க்ஷன் இஸ் த டோட்டல் டேர்ம் a sin omega t minus kx. இது வந்து அவுட்டர் ஃபங்க்ஷன். கரெக்டா? இன்னர் ஃபங்க்ஷன்ங்கிறது என்னது? இன்னர் ஃபங்க்ஷன்ங்கிறது என்னது? இங்கே இந்த ஒமேகா டி மைனஸ் கேஎக்ஸ்ன்னு இருக்கு இல்லையா? இதுவுமே ஒரு ஃபங்க்ஷன் தானே. ஏன்னா இட் இஸ் அகெயின் வித் ரெஸ்பெக்ட் டு டி. ஓகேங்களா? நம்ம ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வச்சு நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ அப்போ அகெயின் இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டீங்கிறதுனால ஒமேகா டி மைனஸ் கேஎக்ஸ்ங்கிறது தான் என்னது? என்னுடைய இன்னர் ஃபங்க்ஷன். ஸோ கொஸ்டின்ல இஃப் தேர் ஆஸ்கிங் டு ஃபைண்ட் டிஒய் பை டிடி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. டிஒய் பை டிடி கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா என்ன பண்ண சொன்னேன்? டிஃபரன்சியேஷன் ஆஃப் அவுட்டர் ஃபங்க்ஷன் இன்டூ டிஃபரன்சியேஷன் ஆஃப் இன்னர் ஃபங்க்ஷன். அப்போ இங்கே அவுட்டர் ஃபங்க்ஷனுங்கிறது இந்த ஹோல் டேர்மும் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ஏ அப்படியே தான் இருக்க போகுது. ஏங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட், ஏ அப்படியே இருக்குது. சைன் தீட்டா டிஃபரன்ஷியேட் பண்ணால் காஸ் தீட்டா. இந்த டோட்டல் டேர்மையும் நான் வந்து தீட்டான்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ ஏ காஸ் அந்த டோட்டல் டேர்மையும் நான் எழுதுறேன் ஒமேகா டி மைனஸ் கேஎக்ஸ் இன்டூ டிஃபரன்சியேஷன் ஆஃப் இன்னர் ஃபங்க்ஷன். இன்னர் ஃபங்க்ஷன்கிறது இந்த ஒமேகா டி மைனஸ் கேஎக்ஸ். அப்போ ஒமேகா டி மைனஸ் கேஎக்ஸை டீயை பொறுத்து தான் டிஃபரன்ஷியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. டீயை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும்னா அப்போ இங்கே கேஎக்ஸ்ங்கிறது என்னது? கான்ஸ்டன்ட். ஏன்னா எக்ஸை பொறுத்து பண்ண சொல்லலை இல்லையா? அப்போ எக்ஸ் இஸ் கன்சிடர்ட் டு பி ஏ கான்ஸ்டன்ட். அப்போ இந்த டேர்ம் போயிடும். ஒமேகா டி மட்டும் தான் இருக்கும். ஒமேகா டீயை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண சொன்னாங்கன்னா அகைன் என்ன ஆகும்? ஒமேகா மட்டும் தான் வரும். ஸோ இன்டூ ஒமேகா. கிளியரா? ஸோ இப்போ என்ன ஆகும்? ஆன்சர் வில் பி ஏ ஒமேகா cos omega t minus kx. in case எனக்கு கொஸ்டின்ல கேட்டது d square y by dt square டபுள் டிஃபரன்சியேஷன் கேட்டிருக்காங்க. டபுள் டிஃபரன்சியேஷன் கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணணும்? dy by dx என்ன கண்டுபிடிச்சோமோ அதை மறுபடியும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இப்போ மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இது ஹோலும் அவுட்டர் ஃபங்க்ஷன், இது என்னோட இன்னர் ஃபங்க்ஷன். கரெக்டா? அதே மாதிரி இப்போ மறுபடியும் பண்ணலாமா? அப்போ ஹோலும் அவுட்டர் ஃபங்க்ஷனுங்கும் போது ஏ ஒமேகா கான்ஸ்டன்ட் அப்படியே வெளியே இருக்கு. சைன் தீட்டா டிஃபரன்ஷியேட் பண்ண என்னது? காஸ் தீட்டா டிஃபரன்ஷியேட் பண்ண என்னது? மைனஸ் சைன் தீட்டா. அப்போ இந்த இடத்துல என்ன ஆயிரும்? மைனஸ் சைன் ஆஃப் இந்த வேல்யூ ஒமேகா டி மைனஸ் கேஎக்ஸ். ஓகேயா? இது வந்து அவுட்டர் ஃபங்க்ஷனை இப்போ நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு. இன்டு என்னது? டிஃபரன்சியேஷன் ஆஃப் இன்னர் ஃபங்க்ஷன். அப்போ அகெயின் டிஃபரன்சியேஷன் ஆஃப் இன்னர் ஃபங்க்ஷனை எனக்கு என்ன வரும்? அகெயின் ஒமேகா டிவை டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். ஸோ ஒமேகா தான் எனக்கு வரப்போகுது. ஓகேயா? அப்போது எனக்கு ஆன்சர் என்ன ஆயிடுச்சுன்னு பாருங்க. மைனஸை வெளியே எடுத்துடுறேன். மைனஸ் ஏ இந்த ஒமேகாவும் சேர்ந்து ஒமேகா ஸ்கொயர் சைன் இன்டூ ஒமேகா டி மைனஸ் கேஎக்ஸ். கிளியரா? இதுதான் வந்து என்னது? நான் இப்போ 2 விஷயம் சொல்லி கொடுத்துட்டேன். செயின் ரூலும் பார்த்துட்டோம், டபுள் டிஃபரன்சியேஷனையும் சேர்த்தே பார்த்துட்டோம். கிளியரா? நெக்ஸ்ட் முக்கியமான டேர்ம் என்ன அப்படின்னா டிஃபரன்சியேஷன்ல ஸோ பேசிக் டிஃபரன்சியேஷன் பார்த்தாச்சு, டிஃபரன்சியேஷன் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தாச்சு, டபுள் டிஃபரன்சியேஷன் பார்த்தாச்சு, செயின் ரூல் பார்த்தாச்சு. அடுத்தது முக்கியமான விஷயம் பார்ஷியல் டிஃபரன்சியேஷன். பார்ஷியல் டிஃபரன்சியேஷன். ஓகேங்களா? இது வந்து திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும், நீட் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்ஷியல் டிஃபரன்சியேஷன் நம்ம நிறைய இடத்துல அப்ளை பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ரைட்? ஸோ இப்போது பார்ஷியல் டிஃபரன்சியேஷன் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரே ஃபங்க்ஷனை நம்ம தனித்தனியாக வித் ரெஸ்பெக்ட் டுன்னு சொல்லிட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். ஓகேவா? சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு if function வந்து t is a function of
x, y, z னு வச்சுக்கலாம். t is a function of s, y, z னா நம்ம partial differentiate பண்றோம். அதாவது first differentiating with respect to x, அடுத்தது differentiating with respect to y, அடுத்தது differentiating with respect to z. ஸோ இந்த ஃபங்க்ஷனில் x, y, z மூணுமே இருக்குது. நம்ம பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டே வரோம். ஃபர்ஸ்ட் எக்ஸை பொறுத்து மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். எக்ஸை பொறுத்து மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம்னா அங்கே ஒய்யும் இசட்டும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அடுத்தது ஒய்யை பொறுத்து மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன ஆகிடும்? எக்ஸும் இசட்டும் கான்ஸ்டன்ட் ஆகிடும். அடுத்தது ஜெட்டை பொறுத்து மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ் அண்ட் ஒய் கான்ஸ்டன்ட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பார்ஷியல் டிஃப்ரென்சியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ டோ இதை வந்து நம்ம என்ன சொல்லணும்னா டிஎக்ஸ் டிஏடின்னு சொல்ல மாட்டோம், டோ டின்னு சொல்லுவோம். ஓகேயா? அப்போ டோ டி பை டோ எக்ஸ், டோ டி பை டோ எக்ஸ்னா என்ன அர்த்தம்? எக்ஸை பொறுத்த மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். அப்போ எக்ஸை பொறுத்த மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன்னா என்ன அர்த்தம்னா இந்த இடத்துல எனக்கு ஒய்யும் ஜெட்டும் யார் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறாங்க. ஒய் அண்ட் ஜெட் வந்து எனக்கு கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல என்னென்னா partial differentiation of t with respect to x. இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும்? partial differentiation with respect to x. x பொறுத்து மட்டும் நான் differentiate பண்ணணும். அதுவே next dou t by dou y அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல என்ன ஆகிடும்? எக்ஸும் இசட்டும் எனக்கு கான்ஸ்டன்ட்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல ஐ ஹாவ் டு டூ பார்ஷியல் டிஃப்ரென்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். அதுவே வந்துட்டு டோ டி பை டோ ஜெட்ன்னு இருக்குன்னு வைங்க, அங்கே எக்ஸ் அண்ட் ஒய் வந்து எனக்கு கான்ஸ்டன்ட். ஸோ இன் தேட் கேஸ் ஐ ஹாவ் டு டூ பார்ஷியல் டிஃப்ரென்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஜெட்டை பொறுத்து மட்டும் தான் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். ஜெட்டை பொறுத்து மட்டும் தான் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். திஸ் இஸ் வாட் பார்ஷியல் டிஃப்ரென்சியேஷன். எஸ், partial differentiation. Yes. ஓகேங்களா? say for example wait a minute. v is equal to 3x square y plus 4y square z plus 6x square z square x னு வச்சுக்கலாம். z square x னு வச்சுக்கலாம். ஓகேயா? அப்போ இப்போ நான் என்ன பண்ணுறேன்? partial differentiation பண்ண போகிறேன். So first I'm going to find out dou v by dou x. இப்போ dou v by dou x னா என்ன அர்த்தம்? y and z வந்து I am considering them as constants. I am considering y and z as constants. ஓகேங்களா? அப்போ dou v by dou x னா x term எங்கெல்லாம் இருக்கோ அதை மட்டும் தான் நான் டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். இந்த இடத்துல x term இருக்குது, இந்த இடத்துல x term இருக்குது. மற்றது எதுவுமே என் கண்ணுக்கு தெரிய போகிறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் 3x ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன ஆகும்? 6x, ரைட்? 6x. அண்ட் இங்கே y என்னாச்சு? இந்த y என்னாச்சு? y இஸ் அகெயின் கான்ஸ்டன்ட் தான். ஓகேங்களா? அப்போ 6x இன்டூ y அப்படியே தான் இருக்குது. y வந்து இது கூடயே உள்ள கான்ஸ்டன்ட்னால அப்படியே இருக்குது. பட் இந்த ஹோல் டேர்மே என்னது? இந்த இடத்துல எக்ஸை பொறுத்து மட்டும்தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். அப்போ இங்கே ஒய் இசட் தான் இருக்குது. அப்போ இந்த ஹோல் டேர்மே இட் ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன அர்த்தம்? 0 தான். அப்போ அந்த இடத்துல எனக்கு என்ன ஆகிடும்னா ப்ளஸ் 0ன்னு ஆகிடும். புரியுதா? ப்ளஸ் 6z ஸ்கொயர் எக்ஸுங்கிறத மட்டும் தான் நம்ம எக்ஸை பொறுத்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போ அதில் இங்கே 6x ஸ்கொயருங்கிறது வந்து கான்ஸ்டன்ட்ஸ். ஸோ எக்ஸோட கோஎஃபிஷியன்ஸ், அதனால அந்த கோஎஃபிஷியன்ட்டை மட்டும் நம்ம போடுவோம் இல்லையா டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது. ஸோ அப்போ டோ வி பை டோ எக்ஸ்னா 6xy ப்ளஸ் 6z ஸ்கொயர் தான் அதோடைய வேல்யூவாக இருக்குது. இதுவே டோ வி பை டோ ஒய்யாக இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ ஹியர் ஒய்யை பொறுத்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஒய்யை தவிர மீது எல்லாமே எனக்கு கான்ஸ்டன்ட். அப்போ இங்கே நான் ஒய்யை பொறுத்து தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன்னா 3x ஸ்கொயர் தான் இங்கே இருக்க போகுது. 3x ஸ்கொயருங்கிறது அதோடைய பக்கத்தில் இருக்கிற டேர்ம் கோஎஃபிஷியன்ட், அதனால அந்த டேர்ம் அப்படியே வந்துடும். ஒய்க்கு பதிலாக 1 ஆகிடும் இல்லையா? ப்ளஸ் இங்கே என்ன ஆகிடும்? ஒய்யை பற்றி டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 4z அந்த கோஎஃபிஷியன்ட் அப்படியே எடுத்து எழுதிட்டேன். இன்டூ ஒய் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2y.
கரெக்டா? ப்ளஸ் இந்த டேர்ம் எனக்கு 0 ஆகிடும். அப்போ இப்போ நான் இதை எடுத்து எழுதுகிறேன் பாருங்கள், இதை எடுத்து எழுதுகிறேன். திஸ் இஸ் 6xy ப்ளஸ் 6z². இங்கே இட் இஸ் பிகமிங் 3x² ப்ளஸ் இங்கே என்ன ஆயிடுச்சு 4z 2y. அப்போ 2 into 4 8 yz. ஓகேயா? அடுத்தது மூணாவது dou v by dou z. dou v by dou z போடும்போது என்ன ஆயிடுச்சு, z டேர்ம் வரக்கூடியதெல்லாம் இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் ஃபுல்லாகவே 0, ஸோ இங்கே 0 போட்டுட்டேன். ப்ளஸ் இங்கே z டேர்ம் இருக்குது 4y². z-ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து 4y². அது அப்படியே கீழே வந்துடும். z-க்கு வந்து 1 ஆகிடும். ப்ளஸ் இங்கே என்ன ஆயிடுச்சு 6x அப்படியே இருக்குது. z² டிஃப்ரென்ஷியேட் பண்ணினா 2zன்னு வரும். ஸோ அப்போ இப்போ நான் இதை எடுத்து எழுதுனேன் அப்படின்னு எனக்கு என்ன வருது, 4y², 2 6 12 ப்ளஸ் 12xz. புரியுதா? திஸ் இஸ் வாட் பார்ஷியல் டிஃப்ரென்சியேஷன் இஸ். பார்ஷியல் டிஃப்ரென்சியேஷன் இஸ் கிளியர். பார்ஷியல் டிஃப்ரென்சியேஷன் புரியலன்னா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பார்ஷியல் டிஃப்ரென்சியேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்கேஸ் எங்களுக்கு புரியலை மேம், எனக்கு டவுட் இருக்குது மேம், யார்கிட்ட வந்து கேட்குறது மேம் அப்படின்னீங்கன்னா, இந்த லைவோட டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப்க்கான லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கில் கிளிக் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இட்ஸ் அ ஃப்ரீ சேட்டிங் குரூப் தான். நீங்கள் உங்கள் டவுட் எதுனாலும் கேட்கலாம். நாங்கள் எல்லாருமே அந்த குரூப்பில் இருக்கோம். we will address your doubts. ஓகே? அண்ட் கிளாஸ் நோட்ஸ் வேணும்னாலும் குரூப்பில் கேளுங்க. ஐ வில் ப்ரொவைட். Next is maxima and minima. மேக்ஸிமா மினிமா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1. ஓகே, இப்படி எழுதலாம். ஸ்டெப் 1 சால்வ் dy by dx. ஃபஸ்ட்டு dy by dx கண்டுபிடிங்க. ஓகேயா? தென் ஸ்டெப் 2 இஃப் இந்த dy by dx நீங்கள் கண்டுபிடிக்கும் போது இதுவே வந்து 0வா இருக்கு, equal to 0 அப்படின்னா, then either it is maxima or it is minima. ஓகேயா? ஸோ அப்போ அந்த வேல்யூ வந்து either மேக்ஸிமம் வேல்யூவோ இல்லை மினிமா வேல்யூவோ தான் தெரிஞ்சிச்சு. ஆனால் அது மேக்ஸிமாவா இல்லை மினிமாவா எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னா, ஸ்டெப் 3 ஃபைண்ட் d²y by dx². d²y by dx². இப்போ இதில் 2 டேர்ம் பாருங்கள். உங்களுக்கு கிடைச்ச d²y by dx² வேல்யூ பாசிட்டிவாக இருந்தா மினிமா, நெகட்டிவாக இருந்தா மேக்ஸிமா. ஸோ வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு dy by dx போட்டு இட்ஸ் ஈக்குவல் டு 0 போட்டிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ தெரிஞ்சிடும். அந்த வேல்யூ மேக்ஸிமா வேல்யூவா மினிமா வேல்யூவான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அகெயின் டபுள் டிஃபரன்சியேஷன் பண்ணுங்க. டபுள் டிஃபரன்சியேஷன் பண்ணும்போது வேல்யூ பாசிட்டிவாக வந்துச்சுன்னா நீங்கள் கண்டுபிடிச்சது மேக்ஸிமா வேல்யூ, வேல்யூ மினிமா வேல்யூ, வேல்யூ நெகட்டிவாக வந்துச்சுன்னா நீங்கள் கண்டுபிடிச்சது மேக்ஸிமா வேல்யூ. புரியலையே மேம், வித் an எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் மேம். இந்த வந்துட்டேன், பின்னாடியே எக்ஸாம்பிளோட வருவோம். y is equal to x² plus 7. Okay, yeah. Find the x value where y will be maxima or minima. Okay, yeah. எந்த x வேல்யூவில் y வேல்யூ மேக்ஸிமமாவோ மினிமமாவோ இருக்கும்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னு வைங்க. ஸோ அப்போ வாட் வி கேன் டூ, ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், ஸ்டெப் 1 dy by dx கண்டுபிடிங்க. dy by dx நான் கண்டுபிடிக்கிறேன், which is 2x. dy by dx வந்து 2x.
ஓகே. ஸ்டெப் 2 dy by dx equal to 0 போடுங்க. அப்போ dy by dx equal to 0னா that implies 2x equal to 0, that implies x is equal to 0. அப்போ x is equal to 0ன்னு எனக்கு வேல்யூ கிடைச்சிருச்சு. இதுதான் 0ங்கிறது தான் வேல்யூ. இப்போ இந்த 0வா இருக்கும்போது y வந்து மேக்ஸிமமா இருக்குமா மினிமமா இருக்குமாங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ஸ்டெப் 3 என்னது? d square y by dx square கண்டுபிடிங்க. டபுள் டிஃபரன்ஷியேஷன் பண்ணுங்க. டபுள் டிஃபரன்ஷியேஷன் பண்ணும்போது 2x அகைன் டிஃபரன்ஷியேட் பண்ணால் எனக்கு என்ன வரும்? 2ன்னு வரும். 2ங்கிறது எனக்கு என்ன வந்திருக்கு? பாசிட்டிவ் வேல்யூ. பாசிட்டிவ் வேல்யூனா என்னன்னு சொன்னேன்? மினிமா. ஓகேயா? அப்போ at x is equal to 0 y வந்து மினிமம்ல இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ at x is equal to 0 y is equal to என்ன வருதுன்னு பாருங்க. y is equal to என்னது? நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்திருந்தாங்க? x square plus 7 கொடுத்திருந்தாங்க. அப்போ at x is equal to 0 என்னது? y is equal to 7 which is equal to y minimum which is the minimum value of y. minimum value of y என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேயா? கிளியரா? இப்போ புரியுதா? இதே மாதிரி மேக்ஸிமா கேட்பாங்க. எப்போல்லாம் வரும்னா இப்போ எனக்கு வந்து வெறும் சிம்பிளாக ஒரே ஒரு வேல்யூ தான் கிடச்சிருக்குது. இன்கேஸ் 2 வேல்யூ கிடச்சதுன்னா அந்த 2 வேல்யூ மேக்ஸிமமாக ஒன்று மேக்ஸிமமாக இருக்கும், இன்னொன்று மினிமமாக இருக்கும். அது எது மேக்ஸிமம் எது மினிமம்ங்கிறத dx ஸ்கொயர் வச்சு கண்டுபிடிப்பாங்க. சி எக்ஸாம்பிள் 2 2 வேல்யூ வர மாதிரி பண்ணுவோமா? v is equal to t cube minus 6t square plus 12 velocity உடைய ஃபார்முலா. ஓகேங்களா? மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூ ஆஃப் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும்னு வைங்க. அப்போது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல சிம்பிள் டேர்ம் dv by dt ஸ்டெப் 1 dv by dt dv by dt கண்டுபிடிக்கும் போது எனக்கு என்ன கிடைக்குது? t cube டிஃபரன்ஷியேட் பண்ணால் 3t ஸ்கொயர் மைனஸ் 12t ப்ளஸ் 12 அது 0 ஆகிடும். கரெக்டா? இப்போது ஸ்டெப் 2 என்ன சொன்னேன்? இதை ஈக்குவல் டு 0ன்னு சொல்லுங்கள். ஈக்குவல் டு 0 dv by dt ஈக்குவல் டு 0. தட் இம்ப்ளைஸ் என்ன ஆகணும்? 3t ஸ்கொயர் மைனஸ் 12t ஈக்குவல் டு 0. ஒரு t அப்படியே வெளியே எடுத்துடலாமா? அப்போ t இன்ட்டு 3t மைனஸ் 12 ஈக்குவல் டு 0. அப்போ இந்த t கேன்சல் ஆகிருமா? அடுத்தது 3t ஈக்குவல் டு 12. அதுலேருந்து t இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துச்சு? 4ன்னு வந்துருச்சு. t is equal to 1 second அப்படி இல்லை. t into 3t minus 12 equal to 0. அப்போது இங்கே எனக்கு வந்து இது நம்ம 2 வேல்யூவாக சொல்லலாமா? 2 வேல்யூவாக ஓகே 1 second சாரி 3tயே நான் காமனாக வெளியே எடுத்துடலாம்ல. ஏன்னா 12 ஆல்சோ நமக்கு 3லேருந்து போகும். அப்போ நான் 3tயை காமனாக வெளியே எடுத்துடுறேன். 3t இன்ட்டு t மைனஸ் 4. கரெக்டாக? 3t இன்ட்டு t மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போது இங்கே எனக்கு 2 பாசிபிலிட்டி இருக்குது. ஒன்று ஐ கேன் சே 3t இஸ் ஈக்குவல் டு 0. அனதர் ஐ கேன் சே t மைனஸ் 4 ஈக்குவல் டு 0. அப்போது இங்கே என்ன ஆகிடும்னா t இஸ் ஈக்குவல் டு 0ங்கிறது ஒரு பாசிபிலிட்டி, t இஸ் ஈக்குவல் டு 4ங்கிறது ஒரு பாசிபிலிட்டி. கரெக்டாக? இப்போது இந்த t இஸ் ஈக்குவல் டு 0வா இல்லை t இஸ் ஈக்குவல் டு 4ஆ? இப்போ ரெண்டுமே என்னது? ஒன்று மேக்ஸிமா வேல்யூ, இன்னொன்று மினிமா வேல்யூ. பார்த்தா தெரியலையா மேம்? 4 தானே இதில் அதிகமாக இருக்குது, அப்போ அதானே மேக்ஸிமமாக இருக்க முடியும். 0 தானே மினிமமாக இருக்குது, அப்போ அதானே மினிமாவாக இருக்க முடியும்னா அப்படி நீங்கள் டிசைட் பண்ணக்கூடாது. அதுக்கு தான் என்ன சொன்னேன்? ஸ்டெப் 3. ஸ்டெப் 3 என்னது? டபுள் டிஃபரன்சியேஷன் பண்ணணும். ஓகேங்களா? டைரெக்டாக அப்படி போடக்கூடாது. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா d ஸ்கொயர் v by dt ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த டேர்மை டபுள் டிஃபரன்சியேஷன் பண்ணுறோம். டபுள் டிஃபரன்சியேஷன் பண்ணால் எனக்கு என்ன வரும்? 60 மைனஸ் 12ன்னு வரும். 60 மைனஸ் 12. இப்போ இந்த 2 வேல்யூவுக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு அட் t ஈக்குவல் டு 0. t ஈக்குவல் டு 0 என்ன நடக்குது? 60 மைனஸ் 12 இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 6 tக்கு வந்து 0 போட்டுட்டேன் அப்படின்னா மைனஸ் 12ன்னு வரும். அப்படின்னா இது என்னது? நெகட்டிவ். நெகட்டிவாக இருந்தால் என்ன சொன்னேன்? மேக்ஸிமா. அப்போது t மைனஸ் 0வாக இருக்கும்போது கிடைக்கிற வேல்யூ தான் எனக்கு மேக்ஸிமா. ஓகேங்களா? ஆட்டு t ஈக்குவல் டு 4 போடுறேன். t ஈக்குவல் டு 4 போடும்போது என்ன ஆகும்? 4 6 24 minus 12 which is 2 which is positive. பாசிட்டிவ்னா அது என்ன வேல்யூ? மினிமா.
அப்போது நம்ம வேல்யூவை வச்சு போட்டோம்னா தப்பாயிடுமா? நான் இந்த டேர்ம் வச்சு கண்டுபிடிச்சா மட்டும்தான் எனக்கு தெரியுது 4ங்கிறது தான் மினிமா வேல்யூ, 0ங்கிறது 0ல் வரக்கூடியது தான் மேக்ஸிமம் வேல்யூ. அதாவது இந்த 4 0 தான் மினிமம் மேக்ஸிமம் வேல்யூவா? இல்லை, 4 சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு ஒரு வெலாசிட்டி கிடைக்கும்ல, அதுதான் மினிமம் வெலாசிட்டி. 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒரு வெலாசிட்டி கிடைக்கும்ல, அது மேக்ஸிமம் வெலாசிட்டி. அப்போ Vmax is equal to என்னது? 0. T equal to 0 இப்போ நான் சப்ஸ்டியூட் பண்ணோம். எனக்கு கொஸ்டின் என்ன கொடுத்துருந்தாங்க? V is equal to T cube minus 6T square plus 12 கொடுத்துருந்தாங்க. அப்போ T cubeனா 0 cube minus 6 into 0 square plus 12. அப்போ V is equal to என்ன வருது? 12 meter per second. 12 meter per second தான் என்னது? V maximum value. V minimum valueனா T equal to 4 சொல்கிறோம். அப்போ 4 cube minus 6 into 4 square plus 12. இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ வரும்? -20 meter per secondங்கிறது தான் என்னது? என்னுடைய மினிமம் வெலாசிட்டி. புரியுதா? மேக்ஸிமம் மினிமா எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு புரியுதா? 3 ஸ்டெப் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளியரா? புரியாத மாதிரி இருக்குதுன்னா கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி என்ன சொன்னேங்கிறத இன்னொரு தடவை பார்த்துட்டு நீங்களா சால்வ் பண்ணி பாருங்க. ஒரு தடவை சால்வ் பண்ணி பாருங்க, கண்டிப்பா புரியும். That's it. This is all about differentiation. Next வந்து integration. Integration ரொம்ப சிம்பிள் தான். Differentiation புரிஞ்சிச்சு, இதுல ஒன்று புரிஞ்சிச்சுன்னா இன்னொன்று தாராளமாக புரிஞ்சிரும். ஏன்னா they are reverse of each other. Differentiation and integration are reverse of each other தான். ஸோ integration அப்படின்னா என்ன அப்படின்னா adding up. ஓகேங்களா? ஸோ நான் என்ன சொன்னேன், ஒரு சைக்கிளை மீச்சிக்கிட்டே வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்ல என்னோட வெலாசிட்டி என்னன்னு கேட்டால் அது டிஃப்ரென்சியேஷன். அப்படி இல்லாமல் ஃபஸ்ட்டு 1 கிலோமீட்டருக்கு நான் வந்து ஃபாஸ்ட்டாக மிதித்தேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு 1 கிலோமீட்டருக்கு நான் வந்து சைக்கிள் தான் இல்லையா, 2 km/h ஸ்பீடில் போனேன். செகண்ட் 1 கிலோமீட்டருக்கு நான் வந்து 3 km/h ஸ்பீடில் போனேன். தேர்ட் 1 கிலோமீட்டருக்கு நான் வந்து 1 km/h ஸ்பீடில் தான் போனேன். அந்த மாதிரி நான் ஸ்லோவாக தான் மிதித்தேன். அப்படின்னா இதில் தான் இந்த டேர்ம்ஸை எல்லாத்தையுமே மொத்தமாக இன்ஃபைனைட் டீட்டெயில்ஸ் இருக்குது, அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஹோல்சமாக உன்னோட வெலாசிட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஆடிங் அப் ஆஃப் இன்ஃபைனைட் ஸ்மால் வேல்யூஸ் அதுக்கு யூஸ் ஆகுறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்டெகிரேஷன். ஓகேங்களா? ஸோ அப்போது சம் ஆஃப் ஸ்மால் பார்ட்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டெகிரேஷன் இஸ் நத்திங் பட் டிஃப்ரென்சியேஷன் வந்து என்னன்னு சொன்னேன், ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? டிஃப்ரென்சியேஷன் சொன்னாலே உங்கள் மைண்டில் வர வேண்டியது ரேட் ஆஃப் சேஞ்ச். இன்டெகிரேஷன் சொன்னாலே உங்கள் மைண்டில் வர வேண்டியது சம்மிங் ஆஃப் ஸ்மால் பார்ட்ஸ். சம் ஆஃப் ஸ்மால் பார்ட்ஸ். ஓகேயா? சம் ஆஃப் ஸ்மால் பார்ட்ஸ். ஸோ அப்போ இது எங்கே இது பண்ணுவாங்கன்னா பேக்வேர்டில் ஜென்ரலாக நம்ம வந்து ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருந்து வெலாசிட்டி என்னென்னு கண்டுபிடிப்போம், வெலாசிட்டியிலேருந்து ஆக்சலரேஷன் என்னென்னு கண்டுபிடிப்போம். இன்டெகிரேஷனில் என்ன ஆகும்னா அப்படி ரிவர்ஸ் ப்ராசஸ். ஆக்சலரேஷன்லேருந்து வெலாசிட்டி என்னென்னு கண்டுபிடிப்போம், வெலாசிட்டிலேருந்து பொசிஷன் என்னென்னு கண்டுபிடிப்போம், பெருசுலேருந்து சின்னதுக்கு அப்படியே வரும். அதுதான் வந்து என்னென்னா இன்டெகிரேஷன். ஓகே, பேக்வேர்டில் வரப்போகும். ஸோ இன்டெகிரேஷனுங்கிறது என்னது, டோட்டல் ஆடிங் ஆஃப் த திங்ஸ். ஓகேங்களா? reverse of differentiation சொல்லலாம். It is the reverse of differentiation. And also I can say area of graph. Graph பொறுத்த வரைக்கும் slope of the graph வந்து differentiation சொன்னேன்னா area of the graph வந்து integration. Slope of the graph எப்படி differentiation சொன்னனோ area of the graph வந்து integration சொல்லலாம். எப்படி மேம் புரியலையே மேம்னா இதை சொல்கிறேன். இப்போ வந்து அதே மாதிரி ஸ்கூல் இருக்குது, சைக்கிளில் போகிறேன். ஓகேயா? சைக்கிளில் போயிட்டே இருக்கும். இப்போது வேரியஸ் பாயிண்ட்ஸ் நான் எடுத்துக்கிறேன். 0.1, 0.2, 0.3, 0.4, 0.5. ஸோ இப்போ இந்த பாயிண்டோட டிஸ்பிளேஸ்மெண்ட் DS1, இது டிஸ்பிளேஸ்மெண்ட் DS2, DS3, DS4, DS5 இப்படி இருக்குன்னா எனக்கு டோட்டல் வேணும். எஸ் டோட்டல் வேணும்னா என்ன பண்ணுவேன்,
ds plus ds 1 2 3 இருக்கும் இல்லையா? ஸோ இது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணிகிட்டே போவேன். ஸோ இதை தான் நான் என்ன சொல்கிறேன்னா which is integration of ds summing of above small values integration of ds அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ எனக்கு டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னங்கிறது கிடச்சிரும். ஓகேங்களா? டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னங்கிறது ஐ கேன் ஃபைண்ட். ஸோ அப்போ கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட்லேருந்து ஸ்லோப் போட்டு வெலாசிட்டி கண்டுபிடிச்சோமா, இங்கே வெலாசிட்டி அண்ட் டைம் எடுத்திங்கன்னா ஏரியா ஆஃப் வெலாசிட்டி டைம் கிராஃப் என்ன கொடுக்கும்? ஏரியா ஆஃப் வெலாசிட்டி டைம் கிராஃப், ஒரு வெலாசிட்டி டைம் கிராஃபுடைய ஏரியா will give you displacement. ஸோ அப்போ வெலாசிட்டிலேருந்து ரிவர்ஸில் நான் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கண்டுபிடிக்கிறேன். ஓகேங்களா? வெலாசிட்டிலேருந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கண்டுபிடிக்கிறேன். இதுதான் வந்து என்னென்னா இன்டெகிரேஷன். அதான் ஏரியா ஆஃப் தி கிராஃப்னு நான் எழுதி போட்டேன். இப்போ கிளியரா? புரிஞ்சுதா? இப்போ வெரி ஸ்மால் வேல்யூவாக இருக்குது. வெரி ஸ்மால் வேல்யூவாக இருக்குன்னா என்ன பண்ணுவோம்? இதே இதில் இந்த மாதிரி இருக்குது. என்னோடய கிராஃப் வந்து இந்த மாதிரி இருக்குது, வெலாசிட்டி டைமு. ஆனால் ஒரு வெரி ஸ்மால் ஏரியா மைன்யூட் ஏரியாவில் எனக்கு வந்து என்னோடய கிராஃப் இருக்குது. இப்படி போகுது கிராஃப். அப்போ அந்த மைன்யூட் ஏரியான்னு சொன்னால் மைன்யூட் டைம் டிடியில் எனக்கு ஒரு பர்டிகுலர் ஏரியாவை இது கவர் பண்ணியிருக்கு. கரெக்டா? ஸோ அப்போது இதில் நான் வந்து என்னோடய ஏரியா என்னென்னு கண்டுபிடிக்கணும்னா டிஏ இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம்? வி இன்டூ டிடி. ஸோ அப்போ டிஏ இஸ் இன்டகிரேஷன் ஆஃப் டிஏ டோட்டல் ஏரியா கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் விச் இஸ் இன்டகிரேஷன் ஆஃப் வி இன்டூ டிடி. இந்த மாதிரி நம்ம இன்டகிரேட் பண்ணி நம்மளோட டோட்டல் ஏரியாவை கண்டுபிடிச்சிடலாம். திஸ் இஸ் நத்திங் பட் என்னோட டோட்டல் ஏரியா. ஏரியா டோட்டல் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணலாம்? இன்டகிரேஷன் ஆஃப் வி இன்டூ டிடி போட்டிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் ஏரியா என்னங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? திஸ் இஸ் ஹவ் வி ஆர் யூசிங் இன்டகிரேஷன் இன் ஃபிசிக்ஸ். சரி, இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிஃப்ரென்சியேஷனுக்கு பார்த்த மாதிரி இன்டகிரேஷனோட ஃபார்முலாஸ். ஸோ பவர் டேர்மில் இருக்குது. நம்ம முதல்ல என்ன பார்த்தோம்? y is equal to x power n அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் y இன்டூ டிஎக்ஸ், இன்டகிரேஷனாலே என்ன சொல்லுவோம்? y இன்டூ டிஎக்ஸ் v இன்டூ டிடி, இது மாதிரி தான் சொல்லுவோம். ஓகேயா? அப்போ y இன்டூ டிஎக்ஸ் உடைய இன்டகிரேஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா which is nothing but x power n plus 1 divided by n plus 1 plus c. x power n plus 1 divided by n plus 1 plus c. இன்டகிரேஷன் எழுதும் போது எல்லா டேர்ம்லையுமே இந்த சிங்கிறத போட்டுகிட்டே இருப்போம். எதுக்கு இந்த சி அப்படின்னா சி நீங்கள் வந்துட்டு எக்ஸ் ஸ்கொயர்னு ஒரு டேர்ம் இருக்குது. இதை வந்து நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். y is equal to x square. இப்போ நான் dy by dx கண்டுபிடிக்கிறேன், டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். எனக்கு என்ன கிடைக்கும்? 2xன்னு கிடைக்கும். y is equal to x square plus 8. இதை நான் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன், dy by dx போடுறேன். இப்போயும் எனக்கு என்ன கிடைக்கும்? 2x தான் கிடைக்கும். ஏன்னா 8ங்கிறது கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. அப்போ இங்கேயும் எனக்கு 2x தான் கிடைக்குது. அப்போது நம்ம என்ன சொன்னோம்? இன்டகிரேஷன்னா ரிவர்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஷியேஷன் சொன்னோமா. இப்போது நான் 2xை நான் இன்டகிரேட் பண்ணுறேன். 2xை நான் இன்டகிரேட் பண்ணுறேன். 2xை இன்டகிரேட் பண்ணினா எனக்கு என்ன கிடைக்கும்? 2x into dx. 2x into dx. y is equal to 2x into dx. கரெக்டாக? y is equal to 2x into dx. அப்போ y is equal to எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2x into dx. அப்போ என்ன ஆகும்? டிஃப்ரென்சியேஷன் வந்து 2 into x power n plus 1 divided by n plus 1. அப்போ x power 1 தான் இருக்குது. ஸோ x power 1 plus 1 2 divided by 1 plus 1, இங்கே ஒரு 2, இதுவும் கேன்சல் ஆகிடும், ப்ளஸ் c which is x square plus cன்னு கிடைக்கும். அப்போது which means இந்த இடத்துல any constant, இந்த இடத்துல பார்த்தா c is equal to 0, அதனால தான் அங்கே வந்து ஒன்றுமே வரலை. இந்த இடத்துல பார்த்தா c is equal to 8. அப்போ it may be constant may come or may not come, but there is a possible of a constant in that place. அதனால தான் நம்ம இன்டகிரேட் பண்ணும்போது எப்பயுமே c போட்டுக்கோம். ஓகேயா? ஸோ தட் நமக்கு அப்போ தான் இங்கே ரிவர்ஸுங்கிற அந்த ரூலே வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. கரெக்டாக? சிங்கிறது 0வாக இருந்தால் இந்த கேஸ், சிங்கிறது 8ஆக இருந்தால் இந்த கேஸ். ஸோ அப்போது இந்த இடத்துல ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த இடத்துல நம்ம எப்போவுமே வந்துட்டு ஒரு கான்ஸ்டன்ட்டை போட்டுக்கிறோம் இன்டகிரேட் பண்ணும்போது. புரியுதா? நம்ம ஏன் கான்ஸ்டன்ட் சேர்க்குறோங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த ஃபார்முலாஸ் நம்ம படிக்கும்போது அந்த சிக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிப்பீங்க. ரைட்? அப்படின்னா தான் அந்த ரிவர்ஸ் ஆஃப் டிஃப்ரென்சியேஷன்ங்கிற ரூலே சாட்டிஸ்ஃபை ஆகும். வித்தவுட் தட் சி இட் ஒன்ட் சாட்டிஸ்ஃபைட். ஓகே?
integration of, okay நான் டைரக்டாவே சொல்றேன், integration of root x dx, root x dx, root x dx இன்டகிரேட் பண்ணா என்ன ஆகும், root x னா x power 1 by 2. அப்போ இந்த இடத்துல நான் போடும்போது என்ன ஆகும், x power 1 by 2 plus 1 divided by 1 by 2 plus 1 plus c அப்படின்னு ஆகும். கரெக்டா? plus c அப்படின்னு ஆகும். இதை அப்போ நான் இது பண்ணேன் அப்படின்னா 1 by 2 plus 1ங்கிறது என்னது 3 by 2. 3 by 2 இந்த பக்கம் வரும்போது என்ன ஆகும், 2 by 3 ஆயிரும். 2 by 3 x power 3 by 2 plus c. 2 by 3 x power 3 by 2 plus c. Right? Then integration of any constant, அது root 1 இருக்கலாம் இல்லை வெறும் 1 இருக்கலாம். Integration of root 1 is nothing but 1. So integration of constant இல்லைனா 1 போட்டால் எங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. ஓகே, 6 into dx, integration of 6 into dx. இப்போ any constant, ஓகேயா, integration of 6 into dx. அப்போ 6 வெளியே எடுத்து integration of dxன்னு போடுவோம். இப்போ 6 அப்படியே இருக்கும், integration of dx is x. அப்போ வேல்யூ என்ன ஆகிடும், 6x ஆகிடும். இந்த 6xனா 6x, 4 into dxனா 4x, 3 into dxனா dx, integration of dxனா x. ஸோ எனி கான்ஸ்டன்ட் அதை அப்படியே தூக்கி அந்த பக்கம் போட்டு போகிறோம். ஓகேங்களா? திஸ் இஸ் ஆல் அபவுட் இன்டெகிரேஷன். அப்போ ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ்க்கு எப்படிமா வரும், பேசிக்காக உள்ளதெல்லாம் புரிஞ்சிருச்சு. அங்கேயும் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் பார்த்தோமா, அப்போ இங்கேயும் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனில் இன்டெகிரேஷன் எப்படி வரும்? ஒன் செகண்ட்ப்பா.
Okay, okay, wait. Yeah. ஓகே, ஜஸ்ட் நான் இப்போ தான் நான் சேட் பார்த்தேன். ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் வரும்போதுலேருந்து மைக் ஆஃப் ஆயிருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நான் அதை மட்டும் என்னென்னு கடகடன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நான் எல்லாமே நடத்தினது தான். ஸோ ஒன்ஸ் நான் வாய்ஸ் ஓவர் மட்டும் மறுபடியும் கொடுத்துட்றேன். ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துலேருந்து மைக் ஆஃப் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஹோப் இப்போ கேட்குது இல்லை? ஸோ இப்போ நான் கடகடன்னு என்னன்னு சொல்லிடுறேன். ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் நான் என்ன சொன்னேன்னா, டிஃப்ரென்சியேஷனுக்கு எப்படி ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஃபங்க்ஷன் பார்த்தோமோ அதே மாதிரி ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஃபங்க்ஷனுடைய இன்டெகிரேஷனுக்கான ஃபார்முலான்னு சொன்னேன். இங்கே ஒரு வேரியேஷனும் கிடையாது. டிஃப்ரென்சியேஷன் நீங்கள் ப்ளஸ் போட்டிங்கன்னா இன்டெகிரேஷன் மைனஸ் வரும், அவ்வளவுதான். அண்ட் டிஃபரன்சியேஷன் நம்ம என்ன சொன்னோம்? டிஃபரன்சியேஷன் ஆஃப் tan x is secant square x ன்னு சொன்னோம். டிஃபரன்சியேஷன் இன்டெகிரேஷன் இஸ் தி ரிவர்ஸ் ஆஃப் டிஃபரன்சியேஷன் நான் சொல்லியிருந்தேன். அதனால இன்டெகிரேஷன் என்ன பண்றோம்னா ரிவர்ஸ் ஆஃப் டிஃபரன்சியேஷன். அதனால இன்டெகிரேஷன் ஆஃப் secant square x is tan x அப்படியே ரிவர்ஸ்ல போடுறோம். ஓகேங்களா? அண்ட் e power x அங்கே என்னாச்சு? டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் சரி இன்டெகிரேட் பண்ணாலும் சரி e power x ஓட வேல்யூ பெருசா மாறல. ஓகேங்களா? அண்ட் log x 1/x ஆச்சு. இங்க 1/x அகைன் இன்டெகிரேட் பண்ணா log x கிடைச்சது, அவ்வளவுதான். ஸோ இது எல்லாமே வந்து என்னது? ரிவர்ஸ் ஆஃப் டிஃபரன்சியேஷன் தான். பெருசாக ஒன்றும் நீங்கள் புதுசாக படிக்க வேண்டியதில்லை. ப்ளஸ் மைனஸ் மட்டும் மாறி இருக்கும், அதை மட்டும் நீங்கள் செக் பண்ணி படிச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இதில் நான் ஒரு எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணியிருந்தேன். நான் டக்குன்னு கடகடன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் பிகாஸ் வாய்ஸ் பொசிஷன்னால. ஸோ என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/x minus sin x plus e power x equal to dx அப்படின்னு இருக்கு. ஸோ இதை இன்டெகிரேட் பண்ணும்போது 3 அப்படியே இருக்கு. 1/x இன்டெகிரேட் பண்ணால் ln x, அதனால அது இங்கே வந்திருக்குது. தென் sin x இன்டெகிரேட் மைனஸ் அப்படியே போட்டுட்டேன். sin x இன்டெகிரேட் பண்ணும்போது மைனஸ் cos x, அதனால இங்கே போட்டிருக்கோம். அண்ட் e power x இன்டெகிரேட் பண்ணால் e power x, மறக்காம பிளஸ் c போட்டணும், ஏன்னா நம்ம இன்டெகிரேட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால நீங்கள் இதை சால்வ் பண்ணீங்கன்னா 3 ln x plus cos x plus e power x plus c வரும். ஸோ அதுதான் இங்கே இந்த டேர்மில் போட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன நடத்தினேன் அப்படின்னா லிமிட்ஸ். ஸோ லிமிட்ஸ் அப்ளை பண்ண சொல்லுவாங்க இன்டெகிரேஷனை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லி. இன்டெகிரேட் பண்ணும்போது நமக்கு லிமிட் அப்ளை பண்ண வேண்டிய அவசியங்கள் வரும் ஃபிசிக்ஸில். ஸோ அது எப்படி அப்ளை பண்ணும் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. நார்மல் இன்டெகிரேஷன் பண்ணிட்டு இப்போ இந்த லிமிட்ஸை தூக்கி அப்படியே போடுங்க. இப்போ இன்டெகிரேட் y is equal to x square plus 8 from x equal to 1 to 3 அப்படின்னு சொன்னாங்கன்னா இது வந்து இதோட மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க. இன்டெகிரேஷன் ஆஃப் x square plus 8 dx from 1 to 3. இப்போ இந்த x square plus dx x square plus 8 into dx இன்டெகிரேட் பண்ணேன்னா எனக்கு என்ன வேல்யூ வரும்? x cube by 3, ஏன்னா ஸ்கொயருங்கனால n plus 1 by n plus 1. ஸோ x cube by 3 plus 8 into dx, ஸோ அதனால 8x ஆயிரும். இப்போ நான் வந்து லிமிட்ஸ் அப்ளை பண்றேன் 1 to 3. எப்பயுமே லிமிட் அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணணும்னா அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட், இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்பர் லிமிட்ங்கிறது 3. ஸோ 3 வேல்யூவை நான் ஃபர்ஸ்ட் சப்ஸ்டியூட் பண்றேன் எக்ஸுக்கு. அப்போ எனக்கு இந்த மாதிரி கிடைக்கும். அதுக்கு அடுத்தது 1 தூக்கி எக்ஸ் இருக்கிற இடத்துல போட்டேன்னா இந்த மாதிரி கிடைக்கும். இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணேன்னா 33 minus 25/3 கிடைக்குது. இதுதான் வந்து சப்ஸ்டியூட்டிங் த லிமிட் வேல்யூஸ். அதுக்கு அடுத்தது என்ன சொன்னோம்னா இந்த மாதிரி சைன் தீட்டா டேர்ம்ல லிமிட் வச்சு கேட்கலாம். ஸோ இந்த சைன் தீட்டா காஸ் தீட்டா டேர்ம்ஸ்ல லிமிட் வச்சு நமக்கு எஸ்ஹெச்எம் வேவ்ஸ்லாம் படிக்கும்போது நம்ம இந்த மாதிரி படிப்போம். ஸோ அதனால இந்த வேவ் பேட்டர்ன்ஸ் எப்படி மாறும்னா இந்த மாதிரி தான் மாறும். அப்போ இன்டெகிரேஷன் ஆஃப் சைன் தீட்டா ஃப்ரம் 0 to π/2னா சைன் தீட்டா டி தீட்டா 0 to π/2, இதுதான் இதோட மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன். அப்போ சைன் தீட்டாவை இன்டெகிரேட் பண்ண என்னது? மைனஸ் காஸ் தீட்டா. அப்போ மைனஸ் காஸ் தீட்டா எனக்கு கொடுத்துருக்க லிமிட் என்ன? 0 to π/2ல அதோட வேரியேஷன் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ காஸ் π/2 அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் தான் எப்பயுமே. ஸோ காஸ் π/2 மைனஸ் காஸ் 0. காஸ் π/2னா அதோட வேல்யூ 0, காஸ் 0னா அதோட வேல்யூ 1. ஸோ ஆல்ரெடி வெளியே ஒரு மைனஸ் இருக்குங்கிறதுனால டோட்டல் வேல்யூ என்ன ஆயிடுச்சு? +1 ஆயிடுச்சு. அப்போ இதையே நான் கிராஃப்ல எக்ஸ்பிரஸ் பண்றேன்னு வைங்க. கிராஃப்ல எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? தீட்டா சைன் தீட்டா எனக்கு என்ன ஆயிடுச்சு? 0ல 0 தான் இருக்குது. π/2 வரும்போது என்னோட வேல்யூ என்ன ஆயிடுச்சு? 1 ஆயிடுச்சு. π/2க்கு 1 ஆயிடுச்சு. அதனால என்னோட கிராஃப் வந்து 0லேருந்து 1க்கு போகுது. அப்போ அதோடைய மோஷன் எப்படி இருக்குன்னு கேட்டா அகெயின் பையில 0 வரும், அகெயின் இந்த மாதிரி -1 போகும், அகெயின் 0 வரும். இந்த மாதிரி தான் அதோட மோஷன் இருக்கும். ஸோ நமக்கு கேட்டிருக்கிறது இந்த பர்டிகுலர் ஏரியாவை பற்றி தான் நமக்கு கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷன் இந்த பர்டிகுலர் ஏரியாவில் வேரியேஷன் எப்படி இருக்குங்கிறதா இந்த கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் அவுட் சைட் இன்சைட் ரூல், செயின் ரூல். ஸோ அங்கே எப்படி டிஃபரன்சியேஷனில் செயின் ரூல் பார்த்தோமோ அதே மாதிரி இன்டெகிரேஷன்லையுமே செயின் ரூல் இருக்கு. ஸோ செயின் ரூலில் என்ன பார்க்கலாம்? இன்டெகிரேஷன் ஆஃப் y into dx is equal to இன்டெகிரேஷன் ஆஃப் அவுட்டர் ஃபங்க்ஷன் டிவைட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x. இதுதான் வந்து செயின் ரூலுக்கான ஃபார்முலா ஃபார் இன்டெகிரேஷன். அப்போ இங்கே நான் 2 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, y is equal to e power 200x. ஸோ e பவர் என்ன எக்ஸாக இருந்தாலும் சரி e பவர் x இன்டெகிரேட் பண்ணால் e பவர் x தான். ஆனால் இங்கே ஏன் இதை வந்து நம்ம செயின் ரூலுக்குள்ளே கொண்டு வரோம்னா 200xன்னு சொல்லிட்டாங்க. அப்போ e பவர் xங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், 200xங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். இது ரெண்டுமே சேர்ந்து இருக்கா? அப்போ அவுட்டர் ஃபங்க்ஷன் என்னது? இது ஃபுல்லாக சேர்ந்து தான் அவுட்டர் ஃபங்க்ஷன். இன்னர் ஃபங்க்ஷன் என்னது? இது மட்டும் தான் இன்னர் ஃபங்க்ஷன். இது மாதிரி நம்ம எப்போ பார்க்கணும்? டிஃபரன்சியேஷனில் பார்க்கணும். இன்டெகிரேஷனில் ரொம்ப சிம்பிள். அவுட்டர் ஃபங்க்ஷனை மொத்தமாக இன்டெகிரேட் பண்ணி போட்டுருங்க. இன்னர் ஃபங்க்ஷன்லாம் நீங்கள் பார்க்க வேண்டாம். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னமோ அதை தூக்கி கீழே போட்டுருங்க. கீழே டினாமினேட்டரில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் போட்டுருங்க.
அப்போ அவுட்டர் ஃபங்க்ஷன் e power 200x அதை அப்படியே நான் e power x டிஃபரன்ஷியேட் பண்ண இன்டெகிரேட் பண்ண e power x தான், அதனால அப்படியே e power x நே வந்துருச்சு. டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் xங்கிறது இங்கே 200 தான், அதனால 200 மட்டும் கீழே போட்டுருக்கேன். சூப்பரா. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, இன்டெகிரேஷன் ஆஃப் 1 by ax plus b the whole square into dx. அப்போ இது என்ன, நான் எப்படி எழுதலாம், இது டினாமினேட்டரில் டிவைடட் பை 2 ஸ்கொயரில் இருக்குது. அப்போ அது நியூமரேட்டருக்கு போகும்போது என்ன ஆகும், -2 மாறுமா, அதனால நான் நியூமரேட்டரில் போட்டு -2 போட்டேன். இப்போ இந்த ஹோல் டேர்மும் x பார் n சீரீஸில் இருக்குது அண்ட் ஏயோட எக்ஸோட கோஎஃபிஷியண்டா ஏங்கிற ஒரு டேர்ம் இருக்குது. ஓகேயா, ஃபர்ஸ்ட் இந்த அவுட்டர் ஃபங்க்ஷன் ஹோலையும் நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டு நான் இன்டெகிரேஷன் ஆஃப் அவுட்டர் ஃபங்க்ஷன் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும், x பார் n+1 டிவைடட் பை n+1 அதை போட்டு பண்ணிடலாமா, டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x என்னது இந்த a, அதனால ஏஆல நான் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இதை நான் சால்வ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், ax plus b the whole power -2 + 1 -2 + 1. ஸோ அப்போ அது என்ன ஆயிடுச்சு, -1 ஆயிடுச்சு. டிவைடட் பை இங்கே இது -2 + 1, அப்போ இங்கே ஒரு -1 into a -aன்னு வந்துடும். ஸோ அப்போ இந்த மைனஸ் சிம்பிளை நான் மேலே கொண்டு போயிட்டேன், -1 டிவைடட் பை இது -1ங்கிறனால இந்த ஹோல் டேர்மையும் கீழே கொண்டு வந்துட்டேன், -1 டிவைட் பை a into ax plus b. கிளியரா. ஸோ இதுதான் வந்து என்னது இன்டெகிரேஷன். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் இன்டெகிரேஷன். இப்போ நான் 2 எக்ஸாம்பிள்ஸ் கொண்டு வந்திருக்கேன் ஃபிசிக்ஸில். சரி, ஃபுல்லாக மேக்ஸாக பார்த்தாச்சு. அப்போ ஃபிசிக்ஸில் இதெல்லாம் எங்கே அப்ளை ஆகும் அப்படிங்கிறதுக்கு 2 எக்ஸாம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஃபைண்ட் த மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் த ப்ரொஜெக்டைல். ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் த ப்ரொஜெக்டைல் கொஸ்டினில் கொடுத்துருக்கிற வேல்யூ வந்து y is equal to 20t minus 5t square அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் ஹைட்டில் நமக்கு ஃபிசிக்ஸில் தெரிய வேண்டிய ரூல் என்ன அப்படின்னா, அட் மேக்ஸிமம் ஹைட் dy by dt வந்து 0. இது வந்து ஃபிசிக்ஸ் ரூல். மேக்ஸிமம் ஹைட்டாக இருக்கும்போது dy by dt வந்து வேல்யூ 0வாக இருக்கும். இந்த ஃபிசிக்ஸ் ரூல் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா மேக்ஸிமம் ஹைட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் dy by dt கண்டுபிடிங்க. dy by dt வேல்யூ இதாக இருக்குது, தட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டேன்னா எனக்கு டைம் கிடச்சிருது, டைம் இஸ் 2 செகண்ட்ஸ்ன்னு கிடச்சிது. இப்போ இந்த டைமை கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த டைமை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன் அப்படின்னா எங்கெல்லாம் t இருக்கோ அங்கெல்லாம் 2 போட்டேன்னா எனக்கு மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் த ப்ரொஜெக்டைல் கிடச்சிருச்சு. y at 2 seconds, y is equal to 20 meter. இதுதான் என்னது, என்னுடைய y max, மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் த ப்ரொஜெக்டைல். கிளியரா. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம், டிஃப்ரென்சியேஷன் பண்ணியிருக்கோம். மேத்தமேட்டிக்ஸை கொண்டு வந்து ஃபிசிக்ஸில் அப்ளை பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி மேத்தமேட்டிக்ஸை ஃபிசிக்ஸில் வேறு எங்கெல்லாம் அப்ளை பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருந்தா, டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்து வெலாசிட்டி கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னு வைங்க, ds by dt. கரெக்டாக, ds by dt போட்டால் என்ன கிடைக்கும், வெலாசிட்டி கிடைக்கும். வெலாசிட்டி கொடுத்து ஆக்சலேஷன் கேட்டிருக்காங்க, dv by dt போட்டால் என்ன கிடைச்சிடும், ஆக்சலேஷன் கிடைச்சிடும். ஸோ அப்போ இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணிகிட்டே வரோம் அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணிகிட்டே வரோம். அண்ட் இப்போ வந்து ஒர்க் கொடுத்து பவர் கேட்டிருக்காங்க அப்படின்னா dw by dt போட்டிங்கன்னா உங்களுக்கு பவர் என்னன்னு கிடைச்சிடும். இது எல்லாமே என்னது டிஃப்ரென்சியேஷன், நம்ம ஃபிசிக்ஸில் அப்ளை பண்ணக்கூடிய டிஃப்ரென்சியேஷன். இதுவே வந்து இன்டெகிரேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். Find the work done by a variable force F is equal to 3x square from x is equal to 0 to x is equal to 2 meter. ஓகேங்களா, அப்போ W is equal to இது என்னது, இது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபிசிக்ஸ் ஃபார்முலா. ஸோ ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு இன்டெகிரேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் இன்டூ டிஎக்ஸ். ஃபோர்ஸை இன்டெகிரேட் பண்ணால் ஒர்க் டன் கிடைக்கும். இது வந்து ஃபிசிக்ஸில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கான்செப்ட். இந்த கான்செப்ட் தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு ஃபோர்ஸ் கொடுத்துட்டாங்க, லிமிட்ஸ் கொடுத்துட்டாங்க, டைரெக்டாக அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிருச்சு, ஒர்க் டன் என்னன்னு கிடச்சிருச்சு, 8 ஜூலுங்கிறது தான் இதோடைய ஒர்க் டன். ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கோம், ஃபிசிக்ஸில் இன்டெகிரேஷனை அப்ளை பண்ணி நம்ம ஃபிசிக்ஸ் ப்ராப்ளமாக சால்வ் பண்ணியிருக்கோம். இது மாதிரி எங்கே சால்வ் பண்ணுவோம்னா அப்படியே ரிவர்ஸில். அங்கே என்ன சொன்னேன், டிஸ்பிளேஸ்மெண்ட்லேருந்து வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னு சொன்னேன். இப்போ வெலாசிட்டிலேருந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கணும்னா இன்டெகிரேட் பண்ணணும். ஆக்சலேஷன்லேருந்து வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும்னாலும் இன்டெகிரேட் பண்ணணும். ஓகேவா, ஸோ இதெல்லாம் வந்து இன்டெகிரேஷனோட அப்ளிகேஷன் இன் ஃபிசிக்ஸ். கிளியரா? ஸோ இப்போ இன்டெகிரேஷன் அண்ட் டிஃப்ரென்சியேஷன் நமக்கு ஃபிசிக்ஸில் ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட். அதுதான் ஃபுல்லாக இன்றைக்கி நான் நடத்தியிருக்கேன். இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் கிளாஸ் நோட்ஸ் வேணும்னாலும் சரி, டவுட்ஸ் இருந்தாலும் சரி, இந்த லைவ்ல கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. அந்த லிங்க்ல நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அந்த குரூப்பில், வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு டவுட்ஸ் இருந்ததுன்னா டவுட்ஸ் கேட்டுக்கோங்க. கிளாஸோட நோட்ஸ் வேணும், இந்த பிடிஎஃப் வேணும். 87 பேஜஸ்க்கு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் தான் நடத்திருக்கேன். இன்னும் வெக்டாஸ்க்கு நான் போகலை. வெக்டாஸ் அடுத்த கிளாஸில் கவர் பண்ண போகிறேன். ஸோ இந்த 87 பேஜஸ் ஆஃப் பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் இந்த பிடிஎஃப் வேணும்னாலும் நீங்கள் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் பிடிஎஃப் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. நான் வந்து உங்களுக்கு இந்த பிடிஎஃபோட சாஃப்ட் காப்பி அனுப்புகிறேன். ஓகேவா, டன்னா? அண்ட் பேட்சஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். NEET 2027க்கு ஆக்சுவல் பேட்சஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆப் இருக்குது, டெஸ்ட் சீரிஸ் இருக்குது, எல்லாமே கொடுத்துட்ருக்குறோம். ஸோ பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அகாடமியோட காண்டாக்ட் நம்பர் இருக்கும். ஸோ அதுக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு பேட்ச் டீட்டெயில்ஸ் கேட்டு பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, கிளியர்? எனி அதர் டவுட்ஸ்? ஓகே,
ஸோ வெக்டார்ஸ் பார்க்கலாம். வெக்டார்ஸ் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீக்லேருந்து நான் ஆக்சுவல் ஃபிசிக்ஸ்குள்ளே போக போகிறேன். வித்தவுட் எனி டிலே கடை நம்ம ஃபிசிக்ஸ் கிளாஸ்க்குள்ளே போகிறோம். ஓகேங்களா? ஸோ யா, தேங்க்யூ ஸோ மச்.